திருசாலின் சார்பாக அன்போடு ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருந்து உங்களை ஆசீர்வதித்து கரம்பிடித்து ஆண்டவர் வழிநடத்துவாராக. நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி நம்முடைய இந்திய நாடெங்கும் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் இந்த கொடிய கொரோனா வைரஸ் மூலமாக அநேகர் பாதிக்கப்பட்டுள்ளதால் நாம் ஆலயத்திலே கூடி ஆண்டு ஆராதிக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றோம். ஆனாலும் இந்த நாளிலே, இந்த ஈஸ்டர் திருநாளிலே உங்கள் யாவரையும் இந்த இணையதள வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்காக முயற்சி எடுத்த நம்முடைய சபை நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். கர்த்தர்களை ஆசிரியப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய ஆராதனை நாம் ஆரம்ப செய்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து இந்த ஆராதனையிலே உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்கு தந்து ஆண்டவர் பிரசன்னம் நிரப்பி ஆண்டவர் நம்மை கரம்பிடித்து வழிநடத்துவாராக. நாம் யாவரும் ஜெபத்தோடு நம் வீடுகளில் அமர்ந்திருந்து நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் கண்டுகளித்து நாம் ஆண்டுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் யாவரும் குடும்பமாக வீட்டிலே நாம் தரித்திருந்து நாம் ஆண்டவரை உயிர்த்தெழுந்தால் நாம் தரிசிப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஜெபம் பண்ண கடவோம். இந்நாளில் இயேசுநாதர் உயிர்த்தார் கம்பீரமா, ஈகள் அலறி சாவும் வென்றதீக வீரமா, மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். கிறிஸ்துவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்து நித்திரையடைந்தவர்களுக்கு முதல் பலனானார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று ஆண்டவரே நீ மரணத்தை வெட்டி சிறந்து கமுத்துகின்றோம். சாவை சாவினாலே வென்று அழித்துழுத்தி கமுத்துகிற சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே இதே போல நாளிலே 2ஆம் ஆண்டுக்கு முன்பதாக எங்களுக்காக எங்களோடு இருக்கும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்க முடியாக, எங்கள் நன்மை செய்ய முடியாக, எங்களுக்கு ஆண்டவரே நன்மைகளையும் கிருபைகளையும் பரத்திலிருந்து கொண்டு வரும்படியாக ஆண்டவரே எங்களுக்காக உயிர் தெழுந்து இந்த நாள் எங்களோடு வீட்டிருக்கின்றேன், எங்களோடு பிரசுரமாயிருக்கின்றேன். அருள்நாதராக நாங்கள் போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே மனுக்குலத்தின் பாவத்தை மீட்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் மகிமையோடு உயிர் தெழுந்து இன்றைகளோடு ஜீவிக்கின்றோம். நாங்கள் உயிர் தெழுந்த ஆண்டவரை, உயிருள்ள ஆண்டவர் நாங்கள் யாவரும் முகமுகமாக நாங்கள் தரிசிக்க வந்திருக்கின்றோம். நீரே ஆண்டவரை எங்களை இந்த ஆளிலே பிரசனமாய்ந்து ஆசீர்வதித்து நாங்கள் யாவரும் உயிர் தெழுதல் வல்லமையை நாங்கள் உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவேன் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 173 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 173 பாடுவோம். பாடுவோம், அல்லேலூயா.
அல்லேலூயா. வானிலே போதாகிறார், அல்லேலூயா. தூதர் பாட்டை கேட்கிறார், அல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டங்கள் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் உள்ளேசுவது போல உம்மில் செய்யப்படுவதாக. அன்றத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு மாம்சம் அளிக்கிறது போல எங்களை மன்னியும். எங்கள் சொந்தத்தை செய்யாமல் தீமை கொள்ளும். ராஜ்யம் மகிமையும் என்றைக்கும் உள்ளதே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதவிகளை திறந்திருடும். அப்பொழுது வாய்மை போல அறிவிக்கும். தேவனிகளுக்கு விரைவாய் வாரும். ஆண்டவரே, நீ சகாயமான தீவிரியம். நாம் யாவரும் இப்பொழுது வேத பாடம் வாசிப்பை நாம் கவனிப்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷனிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என்ற அன்பான ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டுமாக தெரிந்து கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் உலகமெங்கும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற பண்டிகையை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகின்றோம். நான் ஏற்கனவே அறிவித்தபடி நாம் ஆலயத்திலே கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். வீடுகளில் அமர்ந்திருந்து அரசு உத்தரவுப்படி சமூக இடைவெளி நாம் பின்பற்றி
வீடுகளில் அமர்ந்திருந்து நாம் ஆண்டவரை இந்த நாளிலும் இந்த ஈஸ்டர் திருநாள் ஆறானிலே உயிர் தழுந்த ஆண்டவரை நாம் தரிசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நான் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆசீர்வாதமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையை தரிசிக்க, அவரை நாம் அனுபவிக்க நாம் தெரிந்து கொண்ட தியானத்துக்கு என்று தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் பரிசுத்த மார்க் என்பது சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வயதில் வாசிக்கின்றோம். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று அங்கே ஒரு தேவதூதன் இயேசுவை, மரித்த இயேசுவை கல்லறையிலே காண வந்த அந்த பெண்களுக்கும் அந்த மக்களுக்கும் ஆண்டவர் அந்த தூதன் கூறுகின்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கின்றோம். ஈஸ்டர் பண்டிகை என்பது பண்டிகைகளின் ராணி என்று சொல்லி அழைக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வெகு விமர்சையாக நாம் கொண்டாடுகின்றோம் உலகமெங்கும். ஆனால் உலக சரித்திரத்திலே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்று சொல்லப்படுகிற நாள் கிறிஸ்துமஸ் அல்ல, புனித வெள்ளியும் அல்ல. அது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த இந்த ஈஸ்டர் திருநாள் என்று சொல்லி சொல்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தின் சிறப்பு, அதன் மேன்மை, அதன் மகிழ்ச்சி, இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இயேசு உயிர் தெழாவிட்டால் நாம் இங்கே ஆண்டவரை ஆராய்த்துக் கொண்டிருக்க முடியாது. ஆலயங்கள் இல்லை, திருச்சபை இல்லை, ஐக்கியம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு திருச்சபை அநேக பிரச்சனைகள் மத்தியிலும், அநேக இடபாடுகள் மத்தியிலும், அநேக நெருக்கத்தின் மத்தியிலும் கிறிஸ்தவம் வளர்ந்து வருகிறது என்றால், திருச்சபை வளர்ந்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், திருச்சபையின் அஸ்திபாரம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அவருடைய வல்லமைக்கு முன்பு ஒன்றுமே இல்லை, மற்ற எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த அரசு முத்திரை உடைக்கப்பட்டது. அந்த காவலர்கள் மயங்கி விழுந்து இயேசு வெற்றி வேந்தராக மகிமையோடு 3 நாளில் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். ஒரு செத்த ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கவில்லை, உயிர் தெழுந்த ஆண்டவரை நாம் இந்த நாளிலே நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளிலே அமெரிக்காவிலே ஊழியர் செய்த ஓரல் ராபர்ட்சன் என்ற அருமையான ஒரு தேவனுடைய ஊழியர் இஸ்ரேல் நாட்டிலே அமைந்திருக்கின்ற இயேசுவின் கல்லறையை பார்க்கும்படியாக அவர் சென்றார். அந்த கல்லறையை பார்க்க சென்ற அவர் அங்கே காலி கல்லறை கண்டார். அது மட்டுமல்ல, அந்த கல்லறைக்கு வெளியே ஒரு சப்பானி அமர்ந்திருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். இயேசுவின் கல்லறைக்கு அருகிலே ஒரு சப்பானி பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த இந்த ஓரல் ராபர்ட்ஸுக்கு இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேதனையோடு காணப்பட்டார். உயிர் தெழுந்த இயேசுவின் கல்லறைக்கு முன்பதாக, உயிருள்ள ஆண்டவரின் கல்லறைக்கு முன்பதாக ஒரு மனிதன் இப்படி பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கான்னு சொல்லி பக்கத்திலே சென்றார். பக்கத்திலே சென்று, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, உயிர் தெழுந்த உயிருள்ள ஆண்டவரின் நாமத்தினாலே நீ எழுந்திரு என்று சொல்லி அவனுடைய கைகளை பிடித்து அவர் தூக்கி விட்டார். என்ன ஆச்சரியம்! அந்த பிறவி சப்பானி பேதுரு யோவான் சொன்னது போல அவன் அப்படியே எழுந்திருந்தான். ஆண்டவரை மகிமையோடு அவர் ஸ்தோத்தரித்தார், துதித்தார். உயிருள்ள ஆண்டவரை அங்கே அவருடைய வல்லமையை அவர் கண்டுகொண்டார். இன்றைக்கு ஞாயிறுதோறும் உலகமெங்கும் அடிக்கின்ற ஆலய மணியோசை இயேசு உயிர் தெழுந்தார் என்பதை அது கொண்டாடுவதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஞாயிறுதோறும் உலகமெங்கும் அரசு விடுமுறை என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த உயிர் தெழுந்த இயேசுவுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? உயிர் தெழுந்த இயேசு நமக்கு கொடுக்கின்ற நன்மைகள் என்ன என்பது குறித்து 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது, உயிர் தெழுந்த இயேசு நமக்கு தருகின்ற நன்மை என்ன என்று பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வயதிலே வாசிக்கின்றோம். பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி என்று சொல்லி அங்கே நான் வாசிக்கின்றோம். பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு
உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். முதலாவது உயிர் தெழுந்தார் நன்மை என்ன? நம்மை ஆசீர்வதிக்க அவர் உயிர் தெழுந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே நமக்கு பாடு உண்டு, துயரம் உண்டு, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு, அநேக உபத்திரம் உண்டு, வறுமை உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இவற்றின் மத்தியில் நம்மோடு வாழ்ந்து நம்மை தீமைக்கு விலக்கி காத்து பரலோக பூலோக ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து ஆசீர்வதிக்க நம்மோடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வயதில் வாசிக்கின்றோம். அங்கே இதோ உலகத்தின் சகலனாக உங்களோடு சொல்லி ஆண்டவர் நமக்கு திருவிழம் பெற்றுகிறார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருப்பதோ ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் கலங்க வேண்டியதில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று மட்டுமல்ல, என்றைக்கும் நாம் இதோடைய உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நம்மை ஆண்டவர் வழிநடத்த அவர் ஆயத்தமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு நாளிலே சீர்திருத்த திருச்சபையின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய மார்ட்டின் லூதர் ஒரு நாளிலே அவர் மிகுந்த சோர்வுற்று ஒரு மூலையிலே போய் படுத்து விட்டார் தன் வீட்டிலே. இதை பார்த்த அவருடைய மனைவி இந்த மார்ட்டின் லூதருக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கருப்பு கவுன் ஒன்றை அவர்கள் போட்டுக் கொண்டு நின்றார்கள். அந்த நாட்டிலே கருப்பு கவுன் யாராவது அணிந்து விட்டால் அவருடைய உறவினர்கள் இறந்து போனாலும் சொல்லிதான் அர்த்தம். அவை தான் இதை தன்னுடைய மனைவி கருப்பு கவுன் அணிந்திருப்பதை பார்த்தவுடனே இந்த மார்ட்டின் லூதருக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதிர்ச்சியுட்டார். அம்மா, யார் இறந்து போனது என்று சொல்லி அவர் சொன்னார். அப்பொழுது அவருடைய மனைவி புத்திசாலித்தனமாக சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து மரித்துவிட்ட ஆகதான் நீங்கள் இவ்விதமாக சோர்வுற்று நீங்கள் ஒரு மூலையிலே போய் படுத்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி உயிரோடு கண்ட ஆண்டவரை அவளுக்கு நினைவுபடுத்தினார். அவருக்கு நினைவுபடுத்தினார். அப்பொழுதுதான் இந்த மார்ட்டின் லூதர் எழுந்தார். இல்லை, இயேசு உயிர் தெழுந்து விட்டார், இயேசு உயிரோடு இருக்கிறார், என் மீட்பை உயிரோடு சொல்லி அவர் ஆண்டவரை அறிக்கை செய்து மிகுந்த வல்லமையோடு மீண்டும் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார். ஒருவேளை எத்தனை சோறு வந்தாலும், எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்மோடு இருப்பதை நாம் விசுவாசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுதான் பக்தன் அருமையாய் பாடுகின்றான். நாம் பாடுவோமா? மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா, ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகனை நீ துள்ளி பாடிடு. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகனை நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா, ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தான நம்மோடு இருப்பதை நாம் விசுவாசித்தால் நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை சீசர்கள் நம்பவில்லை. மிகுந்த பயத்தோடு அவர்கள் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்தார்கள். என்ன ஆகுமோ, இது இயேசுவை நம்பி வந்தோம், அவர் மரித்து விட்டாரே,
நம்முடைய எதிர்காலம் என்னவும் என்று சொல்லி சீசர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். பயந்து கொண்ட சீசர்களுக்கு ஆண்டவர் ஆசுவாதத்தை கொடுக்கும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அந்த அறைக்குள்ளே வருகிறார். உயிருள்ள ஆண்டவராக ஆண்டவர் காட்சி கொடுப்பதை பார்த்து அவர்கள் தேவனுடைய வல்லமையை தரிசித்தது குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே முதலாவது அவர் தரிசனம் கொடுக்கின்ற மகதலேனா மரியாளை நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த மகதலேனா மரியாள் அழுது கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியை ஏன் அழுகிறார் என்று சொல்லி ஆண்டவர் அவரை தேற்றி ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கின்றோம். நீ அழுது கொண்டிருக்க வேண்டாம், நீ அழுகிற அர்த்தம் இல்லை, நான் உயிரோடு இருக்கும் நீ ஏன் அழுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அவளை தேற்றுவதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வயதில் வாசிக்கின்றோம். அங்கே நாம் வாசிக்கும் போது எம்மாவுக்கு சென்ற சீசர்கள், அந்த சீசர்கள் துக்க முகத்தோடு செல்கிறார்கள். இது என்ன ஆகுமோ என்று துக்க முகத்தோடு செல்கிறார்கள். துக்க முகத்தோடு செல்கின்ற அவர்களை ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை. ஒரு வழிபோக்கனாக அவரோடு கூட ஆண்டவர் செல்கிறார். சென்று அவர்களை ஆண்டவர் தேற்றுவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. ஒரு வழிபோக்கனாகவே அவர்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஆண்டவர் அப்பத்தை பிட்டு அவர்கள் கொடுக்கிறார். அப்பொழுது அவர் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பொழுது இயேசு என்று அறிந்து கொள்வது குறித்து நாம் அங்கே பார்க்கின்றோம். அவர்களை அவர் உள்ளம் கொடுந்து விட்டு இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, அதே லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வயதில் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு முன்பதாக அவர் எல்லா ஜனங்களையும் அவர் பார்த்து ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி கொண்டு ஆண்டவர் அவளை ஆசீர்வதிப்பது குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கும் போது அந்த அருமையான சீசர்கள் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டது குறித்து நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வல்லமையை பெற்றுக்கொண்ட சீசர்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான் போன்றவர்கள் வல்லமையாக செயல்பட்டு அநேகரை ஆண்டவரிடம் கொண்டது குறித்து நாம் பார்க்கின்றோம். பேதுரு சொல்கிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி ஆணித்தரமாக அவன் பேசுகின்றான். இந்த வல்லமை எப்படி வந்தது? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். இயேசு மறுதலித்து போனவன், இயேசு விட்டு பின்வாங்கி போனவனுக்குள்ளே வந்த வல்லமையை பாருங்கள். உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த பேதுரு ஆட்கொண்ட நிமித்தமாக அவன் வல்லமையாக செயல்பட்டு அநேகரை ஒரே நாளில் 3000 பேரை அவன் ஆண்டவரை கொண்டதை குறித்து நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் முதலாவது அவர் உயிர்த்தெழுந்த நன்மை என்ன என்று பார்க்கும்போது நமக்கு தேவையான ஆத்ம சர்வ நன்மைகள் நம்ம கொடுக்க வந்தார்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொண்டு வந்த நன்மை என்ன என்று நாம் பார்க்கும்போது எபிரேயர் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வயதில் வாசிக்கின்றோம். தமது மூலமாய் தேவனிலே சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரிழக்கிறவன் சொல்லி அங்கே நிருப ஆக்கியோன் கூறுகின்றார். தமது மூலமாய் தேவனிலே சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரிழக்கிறவன் சொல்லி நாம் அங்கே வாசிக்கின்றோம். இரண்டாவது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொண்டு வருகின்ற நன்மை என்று பார்க்கும்போது நமக்காக பிதாவின் சமூகத்திலே அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். ஏற்கனவே பரிசுத்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வயதில் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு விசுவாசத்திலே குறைந்து காணப்படுகின்றான். அவைதான் இயேசுவோடு துணிந்து நின்ற அந்த பேதுரு, இயேசுவுக்காக காவல் சாலும் பின்பற்று சொன்ன பேதுரு அவர் மதலிக்க ஆயத்தமாகி விட்டான் என்பதை ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தார். விசுவாசத்திலே குறைவுபட்ட அந்த பேதுருவை ஆண்டவர் அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அவனுக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்லி சொல்வதை நாம் அங்கே பார்க்கின்றோம். பேதுரு விசுவாசம் குறைந்து போன போது ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். நம்முடைய விசுவாசம் குறைந்து போன போது கூட ஆண்டவர் வேண்டிக் கொள்வார். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்காக வேண்டிக் கொள்கிறார். பிதா வலதுபார்சிலே வீற்றிருக்கின்ற ஆண்டவர் அவர் அங்கே சும்மா இருக்கவில்லை. நம்மை நினைக்க, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் ஜெயிப்பதை குறித்து நாம் அங்கே பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். வல்லபாசிலே வீட்டிலிருந்த ஆண்டவர்
ஆனால் இந்த நாட்களில் நாம் என்ன செய்கின்றோம்? நமக்காக ஜெயிப்பதற்கு நாம் அநேக வேளை ஊழியர்களை நாடி தேடி ஓடுகின்றோம். பொருளை அவர்களுக்காக நாம் பணம் அனுப்புகின்றோம், காணிக்கைகள் அனுப்புகின்றோம், தபால் அனுப்புகின்றோம். எனக்காக ஜெபியுங்கள் என்று நாம் தொலைபேசி மூலமாக நாம் தொடர்பு கொண்டு நாம் ஜெபிக்க நாம் அவர்களை நாடுகின்றோம். நல்ல காரியம்தான். இருந்தாலும் அதைவிட அதிக விசுவாசம் நமக்கு வேண்டும். ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறார் நமக்காக, ஆனால் நமக்குள்ளே அந்த விசுவாசம் வேண்டும். ஆகவேதான் பேதுரு விசுவாசத்தில் குறைந்து போன போது அவனுக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். நாம் விசுவாசத்தோடு நாம் கேட்கும் போது அதே ஆண்டவர் நமக்கும் உயிர்த்து நான் நமக்கும் நன்மை செய்ய அவர் ஆயத்தமாக இருப்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். எல்லா தீமைக்கு விலக்கி காக்கப்பட ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். சங்கீதம் 110 சங்கீதம் 1 வயதில் வாசிக்கின்றோம். சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் வலதுவாசலே உட்கார்ந்துடும் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கின்றோம். சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் வலதுவாசலே உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நமக்கு வருகின்ற உபத்திரங்கள், நமக்கு வருகின்ற துன்பங்கள், நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக ஆண்டவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்திலே ஒரு குற்றம் செய்து விட்டால், குற்றம் செய்யவில்லை என்றாலும் அவனுக்காக ஒரு வக்கீல் வாதாடுகிறார். ஒரு வக்கீல் அவனுக்காக வாதாடுகிறார். எப்படியாவது தன் கட்சிக்காரன் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான காரியங்களை அவர் எடுத்து வைக்கிறார். அந்த வாதங்களை எடுத்து வைக்கிறார். எப்படியாவது அவர் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி பல வாதங்களை எடுத்து வைக்கிறார். நீதிபதியிடத்திலே அவர் தன்னுடைய கட்சிக்காரனுக்காக அவர் பல விதங்களை வாதாடுகிறார். அதே போன்றுதான் இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் ஏற்கனவே புனித வழியிலே முதலாவது வசனத்தை நாம் தியானித்தது போல, பிதாவே இவளுக்கு மன்னியும் என்று சொல்லி தன் பகைவருக்காக வேண்டிக் கொண்ட ஆண்டவர், தன்னுடைய பாடல் மத்தியிலும் தன்னுடைய கஷ்டத்து மத்தியிலும் தன் பகைவருக்காக வேண்டிக் கொண்ட ஆண்டவர் இப்பொழுதும் நமக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருப்பார். நம்முடைய உலக வாழ்க்கை வரைக்கும் ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருப்பார். என் பிள்ளை மனம் திரும்புவான், என் பிள்ளை மனம் திரும்பி பரலோகம் செய்வான் சொல்லி ஆண்டவர் குறித்து நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆகவே இரண்டாவது, நமக்காக பிதாசுவிலே பரிந்து பேசுகின்ற ஜெபிக்கின்ற ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, கடைசியாக நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்து நமக்கு கொண்டு வந்திருக்கிற நன்மை என்ன என்று பார்க்கும்போது ரோமர் 4 அதிகாரம் 25 வாக்கியத்திலே நாம் வாசிக்கின்றோம். நான் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எப்படிப்பட்டிருக்கான்னு சொல்லி நாம் இங்கே வாசிக்கின்றோம். நான் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு ஆண்டவர் உயிர்த்தெழுவது குறித்து அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதும் போது அவர் கூறுகின்றார். மூன்றாவது ஆண்டவர் தன் நன்மை என்ன என்று பார்க்கும்போது, நாம் நீதிமானாவதற்காக ஆண்டவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாமும் பாவத்துக்கு மரித்து உயிர்ப்பிக்கப்படும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நன்மையும் ஆண்டவர் உயிர்த்தெழ பண்ணுவார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அன்பு என்ன என்று சொன்னால், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கின்ற அனுபவம். ஒரு மனிதன் முதலாவது ஞானஸ்தானத்தின் மூலமாக சபையிலே சேர்க்கப்படுகின்றான். ஞானஸ்தானத்தின் மூலமாக சேர்க்கப்படும் போது அந்த ஞானஸ்தானத்தின் அனுபவம் என்ன என்று பார்க்கும்போது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். நாம் பிறக்கும்போது நமக்குள்ளே பாவம் இருக்கிறது. அவை பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கின்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாவத்துக்கு மரித்தால்தான் நாம் நீதிக்கு பிழைக்க முடியும் என்பதை வேதத்தில் வாசிக்கின்றோம். யார் யாரெல்லாம் பாவத்துக்கு மரிக்கிறார்களோ அவரெல்லாம் நீதிக்கு பிழைத்திருக்க முடியும், நீதிமானாய் நாம் உயிர்த்தெழ முடியும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம நீதிமானாக்க ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததை குறித்து நாம் விசுவாசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எபேசியர் 2 அதிகாரம் 1 வாசிக்கின்றோம். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கின்றோம். ஆதாமின் பாவத்தின் மூலமாக இந்த உலகத்திலே மரணம் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக
அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாக அங்கே ஆண்டவர் நமக்கு தருகின்ற உன்னதமான ஒரு நன்மை என்னவென்றால் அது நீதிமானாய் நாம் மாற்ற ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவது குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம். அதுதான் யோபு சொல்கின்றார், தன்னுடைய பாடும் மத்தியிலும் தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் தன்னுடைய வேதனை மத்தியிலும் அவர் சோர்ந்து போகவில்லை. என் மீட்ப உயிரோடுக்கார் என்றும் அவர் கடைசி நாள் பூமியில் இருப்பாரும் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் அழுகி போன பின்பு நான் என் மாசத்தில் தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி யோபு சொல்கின்ற விசுவாச அறிக்கையை நாம் அங்கே வாசிக்கின்றோம். இந்த உலகம் அழிந்து போகின்ற உலகம். அநேகர் இந்த உலகத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நாம் புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம் என்று அநேகர் ஓடுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி இல்லை. இந்த உலகத்துக்கு பின்பும் ஒரு உன்னத வாழ்வு உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு தம்முடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவை அந்த நித்திய வாழ்வுக்கு நம்மை ஆண்டு தகுதிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர்கள் நிருபத்தில் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், நீங்கள் கிறிஸ்துவ கூட எழுந்திருந்தால் கிறிஸ்து தேவனுடைய வலவாசலை வீட்டிற்கும் மேலானவர்களை தேடுங்கள் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். நாம் மேலானவர்களை தேட வேண்டும். அழிந்து போகின்ற உலகத்துக்காக அல்ல, அழிந்து போகின்ற இந்த வாழ்வுக்காக அல்ல, அழியாத நித்திய வாழ்வுக்காக நம்ம நீதிமானாய் மாற்றுகின்ற ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு அவருக்காக நம்ம அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கின்ற அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஒரு அருமையான குடும்பத்திலே அண்ணன் தம்பி 2 பேர் வாழ்ந்து வந்தார்கள். இதிலே அண்ணன் மிகவும் நல்லவன், எந்த தவறும் செய்ய மாட்டான், ஆண்டவருக்கு பயந்தவன். இந்த தம்பியோ துன்மார்க்கமாய் வாழ்ந்து வந்தான், துன்மார்க்கமான காரியம் செய்து வந்தான். ஆகவே ஒரு நாளிலே இரவிலே அண்ணன் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். கதவு தட்டும் சத்தம் கேட்கிறது. சத்தத்தை கேட்டு உடனடியாக அண்ணன் கதவை திறந்தார். அங்கே தம்பி வந்து இருக்கிறார். தம்பியுடைய சட்டை முழுதும் இரத்த காயங்கள், இரத்த கரைகள் காணப்படுகிறது. இரத்தம் தோய்ந்த சட்டையை போட்டுக்கொண்டு அவர் வந்து இருக்கிறார். தம்பி என்ன ஆனது என்று சொல்லி அண்ணன் கேட்கிறார். தம்பி தன்னுடைய தவறை சொல்கின்றான். விதமாக நான் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒருவரை கொலை செய்து விட்டேன் அண்ணா, என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி அவன் வேதனையோடு அவன் கூறுகின்றான். அப்பொழுது அண்ணன் இறக்கப்பட்டான். ஆகவே அண்ணன் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய சட்டையை தம்பிக்கு கொடுத்து விட்டு தம்பியுடைய ரத்தம் நிறைந்த அந்த சட்டையை இவர் போட்டுக்கொண்டு அப்படியே படுத்துக் கொண்டார். அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், தம்பி, புதிய ஆடையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன், என் புதிய ஆடையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன், இனி நீ நீதிமான், என் வஸ்திரத்தை காத்துக்கொடு என்று சொல்லி அந்த அருமையான அந்த அண்ணன் தம்பியை பார்த்து சொன்னான். இனி நீ நீதிமான், என் வஸ்திரத்தை காத்துக்கொடு என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது விரைவாக போலீசார் அந்த கதவை தட்டினார்கள். அது தம்பியை துரத்தி கொண்டு வந்த அந்த போலீசார் கதவை தட்டினார்கள். திறந்த போது இந்த அண்ணன் அந்த சட்டையை போட்டுக் கொண்டு கொண்டிருக்கிறார். இவர்தான் குற்றவாளின்னு சொல்லி அவர்கள் அவனை கைது செய்து கொண்டு செல்கிறார்கள். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த அண்ணன் தூக்கத்தில் ஏறப் போகிறார். தம்பி இங்கிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அண்ணா, நான் மறிக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் மறிக்கிறீர்கள், என்னுடைய அந்த மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி கண்ணீரோடு அங்கே இருந்து கதறிக் கொண்டிருந்தான். எப்படி இருந்தாலும் இந்த தியாகம் யாருக்கும் வராது. ஒருவேளை இதே தியாகத்தான் ஆண்டவர் இயேசு நமக்காக செய்ததை நாம் புனித வெளியிலே நாம் தியானித்தோம். நமக்காக இயேசு அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் குற்றமற்றவர், அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை, பரிசுத்தவான். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த உலகத்தின் மொத்த பாவத்தின் தன்மையை ஏற்றுக்கொண்டு நாம் நீதிமானாக, அவர் பாவியாக, அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு நாம் நீதிமானாக அவர் தன்னை அர்ப்பணித்தது குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிர் தெழுந்த திருநாளிலே நாம் 3 காரியங்களை அறிந்து கொண்டோம். அவர் தருகின்ற 3 நன்மை என்ன என்பதை நாம் பார்த்தோம். முதலாவது, நம்மை ஆசீர்வதிக்க. இரண்டாவது, நமக்காக பிதாசுவதிலே அவர் ஜெயிப்பதற்காக.
மூன்றாவது, அவர் நம்மை நீதிமானாக்க இந்த உலகத்திலே உயிர் தெழுந்து இன்றைக்கு நம்மோடு ஜீவித்து வருகின்றார். இன்றைக்கு நம்மோடு ஜீவித்து வருகின்ற ஆண்டவரை நாம் பற்றிக் கொள்வோம். அவருக்காக நாம் வாழும்படியாக நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் உயிர்த்தல் வல்லமை நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகிமையிறந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த நாளில் உயிர்த்தெழுந்த திருநாளின் இந்த காலை வேளைக்காக முத்துகிறோம், சோதிக்கிறோம் சுவாமி. இது பொறுத்த நாளில் 2 நாட்களுக்கு முன்பதாக எங்களுடைய பாவங்களுக்காக சாமலுக்கு எங்களுடைய மீதலுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மகிமையோடு மாட்சிமையோடு ஆண்டவரே வெற்றி வேந்தராக நீர் மரணத்தை வென்று சாத்தானை வென்று உயிர் திறந்து ஆண்டவரே இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்ற அனைவருக்கும் மரித்த அனைவருக்கும் முதல் பலனாக இருக்கின்றே இருக்க சுவாமி. ஆண்டவரே, நீ மரித்து உயிர்த்தனால் ஆண்டவரே உங்களுடைய கல்லறை காலியாக இருப்பது போல மற்ற எல்லாரும் ஆண்டவரே ஒரு நாளிலே உயிர் திரும்ப இருக்கின்றோம் சுவாமி. ஆண்டவர் அந்த வல்லமையும் அந்த நம்பிக்கை தந்திருக்கின்றே இருக்கோம் தூக்கின்றோம். ஆண்டவரே, நான் பிழைத்திருக்கப்படியால் நீங்களும் பிழைத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் தூக்கிற சுவாமி. ஆண்டவரே, அந்த நம்பிக்கை தந்திருக்கின்றே இருக்கோம் தூக்கின்றோம். உயிர் தெழுந்த ஆண்டினோடு இருக்கின்றே இருக்கோம் தூக்கின்றோம். உயிர் தந்தோமே நாங்கள் யாவரும் இந்த நாளிலே தரிசிக்க வந்திருக்கின்றோம். எங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நீர் பிரசனமாக இருந்து எங்களுடைய எல்லாமான பாவங்களையும் எல்லாமான அக்கிரமங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு நான் நீதிமான மாறத்தக்கதாக நாங்கள் பரலோக வாழ்வை நாங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஆண்டவரே எங்களுடைய தவறையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய நன்மைகளை தந்து விழுதுதான் ஜீவிக்கிற சுவாமி. மட்டுமல்ல, எங்களுக்காக நீர் ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் எங்களுடைய வாழ்நாள் வரைக்கும் நீர் ஆண்டவர் பரலோகத்தில் எங்களுக்காக வலவாசலை வீட்டிலிருந்து பறந்து பேசிக் கொண்டிருக்கோம். ஆண்டவரே, ஒரு நாளிலே இந்த நாள் மாறி போகும். இன்றைக்கு தந்திருக்கின்ற கிருபை நாட்களுக்காக செய்கின்றோம். ஒரு நாளிலே நியாய தீர்ப்பு நாள் வரும். அப்பொழுது நாங்கள் செய்த எல்லா பாவங்களுக்கும் தக்கதாக நீ தீர்ப்பு செய்வீர் இருக்காம செய்கின்றோம். நாங்கள் யாவரும் நீதிமான வாழத்தக்கதாக நாங்கள் யாவரும் நன்மை செய்து வாழத்தக்கதாக எங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இருக்காம செய்கின்றோம். நீ உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்தை அந்த வல்லமையை அந்த மகிழ்ச்சியை நாங்கள் யாவரும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் மகிழ்ந்து நாமத்தை மகிழ்ப்படுத்தக்கதாக இந்த உயிருள்ள ஆண்டவர் என்பதை எல்லோருக்கும் நாங்கள் அறிவிக்கத்தக்கதாக நீரேக்கிறதா சுவாமி. எல்லோரும் நாங்கள் அறிவித்து எல்லோரும் மந்திரை சேர்த்தக்கதாக நீர் ஆசிரித்தார். இதனாலே உலகமெங்கிலும் இந்திய நாட்டிலும் ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டிலும் ஆண்டவரே, இந்த கொடிய கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டு நாங்கள் அறிவுற சுவாமி. இந்த கொரோனா வைரஸிலே பாதிக்கப்பட்ட மகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுத்து வருகின்ற சிகிச்சை ஆசிரித்தார். விரைவிலே அவர்கள் சோத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அவர்கள் நல்ல சோத்தும் பலத்தும் காணப்படத்தக்கதாக எடுத்து வருகின்ற சிகிச்சையும் அவருடைய மருந்தையும் அவருடைய ஆகாரத்தையும் ஆசிரித்தார். அவளை கவனித்து வருகின்ற அருமையான டாக்டர்களுக்காக நர்ஸுகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய நல்ல அருமையான சேவைகளுக்காகவும் செய்கின்றோம். இந்த சேவைகளை ஆசிரித்தாரும் அவருடைய குடும்பத்தை ஆசிரித்தாரும் ஆண்டவரை தொடர்ந்து சாலையிலே ஆண்டவரை இரவும் பகலும் காத்திருந்து ஆண்டவரே காவல் காக்கின்ற எங்களுடைய அருமையான காவல்துறை நண்பர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களின் ஆசீர்வதியும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே இது சமூக இடைவெளி விடாமல் எங்களுடைய அன்பர்கள் ஆண்டவரை சாலையில் சென்று வந்தால் அதன் மூலம் இந்த வைரஸ் பரவும் என்பதை ஆண்டவரே அவர்கள் கண்ணுங்கருத்துமாக செயல்பட்டு ஆண்டவரே இந்த நாட்டை காத்துக் கொண்டிருக்கார் சுவாமி. அவருடைய ஆசீர்வதியும் அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சி ஆசீர்வதியும் இந்த ஊரடங்கு கூட ஆண்டவரே நீடிக்கப்படும் போது அதன் மூலமாக ஏழைகள் ஆண்டவரே கூலி தொழிலாளிகள் அனைவரும் பாதிக்கப்படாமல் காத்துக்கொள்ளும். அவளுக்கும் வேண்டிய உணவு, வேண்டிய உதவிகள், வேண்டிய பொருளாதார வசதிகள், பண உதவிகள் கிடைக்கத்தக்கதாக நீரே கிருபா சுவாமி. அரசாங்கம் கொண்டு வர எல்லா திட்டங்களையும் ஆசிரியத்தாரும் அவர்கள் ஆலோசித்து நல்ல திட்டங்களை ஆண்டவரே எங்களுடைய ஜனங்களுக்கு கொண்டு வரத்தக்கதாக அவளுக்கு வேண்டிய நினைத்தாரும் அவளை ஆசிரியத்தாரும். தொடர்ந்து இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சியை ஆசிரியத்தாரும் திருச்சி மக்களை ஆசிரியத்தாரும். ஆண்டவரை ஆலயத்துக்கு வர முடியாமல் வீட்டிலே இருந்து இந்த அருமையான இந்த செய்தியையும் இந்த ஆராதனையும் ஆண்டவரே இந்த இணையதளம் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசிரியத்தாரும். அவருடைய குடும்பத்தை ஆசிரியத்தாரும் பிள்ளைகளை ஆசிரியத்தாரும் நம்ம எழுத்தாரும். எங்களுடைய அருமையான பிள்ளைகளும் வெளியே சென்று வரும்போதெல்லாம் ஆண்டவரை அவர்கள் சமூக இடைவெளியை அவர்கள் ஆண்டவரை பின்பற்றவும் அரசு விதிகளை பின்பற்றி
ஆண்டவரை வெளியே செல்லும் போது அவர்கள் மாஸ்க் அணியவும், ஆண்டவரே அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளும். இது மூலமாக ஆண்டவரே இந்த கொடிய வைரஸ் ஆண்டவர் பரவாயில்லை காத்துக்கொள்ள கருதார். தொடர்ந்து நீரே செட்டில் மருத்துவங்களை பார்த்துக்கொள்ளும், நன்மைகளை தாரும். உங்கள் வல்லமை நாங்கள் யாவரும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வல்லமையாய் ஜீவிக்கத்தக்கதாக எல்லா தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் தொற்றுகள் நாங்கள் விலைக்கு காக்கப்படத்தக்கதாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தையும் உண்டு. இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமோடு விசுவாக நம்முடைய ஐக்கியத்தோடும் நம்முடைய எல்லா தேவையோடும் எல்லா முயற்சியோடும் இப்பொழுது ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக, ஆமென். நாம் யாவரும் நிறைவிகிதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 185 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 185 பாடுவோம். வாழ்க கிறிஸ்து ராயரே, யுகா யுகம் துதியுமக்கே, கனம் உந்த நாமமே இப்போது போதுமே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, ஆட்சி மிகு மோட்ச வேந்தனே வாழ்க நீரே வாழ்க, பெரும் துதியேற்பே. வாழ்த்தும் வானசேனையே, பாடலோடு அவர் பாதமே, யாரும் சேர்ந்து பாடுமே, ராஜாதி ராஜரே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, ஆட்சி மிகு மோட்ச வேந்தனே வாழ்க நீரே வாழ்க, பெரும் துதியேற்பே. பேயை வென்ற வீரரே, தூய ஆவின் எம்மையாளவே, நாமத்தில் ஜெயிப்போமே, என்றென்றும் வாழ்கவே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, ஆட்சி மிகு மோட்ச வேந்தனே வாழ்க நீரே வாழ்க, பெரும் துதியேற்பே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, சமாதானத்தோடு போய் வாருங்கள். என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.